Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல 6th chapter random variable and mathematical expectation பார்க்க போறோம். இல்ல exercise 6.1ல question number 7, 8, 9, 10 பார்க்கலாம். Question number 7. The distribution of a continuous random variable x in range minus 3, 3. Continuous ன்றனால formula என்ன integral minus infinity to infinity f of x dx. அதில் interval minus 3, 3 is given by probability density function. இப்போ அவங்களே இந்த கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. -3 to -1க்கு இந்த ஆன்சர் போடணும், -1 to 1னா இந்த ஆன்சர், 1 to 3னா இந்த ஆன்சர். வெரிஃபை ஏரியா அண்டர் கர்வ் இஸ் யூனிட்டின்னு ப்ரூவ் பண்ணேன். ஸோ நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு தெரியும், -infinity to infinity f of x dxோட ஆன்சர் 1 தெரியும். இப்போ நம்ம இந்த இடத்துல 1ன்னு போட மாட்டோம், ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல் என்ன, இதே ஃபார்முலாவில் இன்டீக்ரல் -3 to -1, அதுக்கு கொஸ்டின் 1/16 3 + x the whole square dx plus -1 to 1 1/16 6 - 2x square dx plus integral 1 to 3 1/16 3 - x the whole square dxனு 3 பார்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட் செய்ய போகிறேன். 1/16 கான்ஸ்டன்ட் வெளில போட்டுருந்தோம், ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர், இது ஃபுல் டேர்மையும் எக்ஸ்ன்னு வச்சுக்க போகிறோம், ஏன்னா இங்கே ஹோல் ப்ராக்கெட் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ 3 + x the whole square பண்ணால் 3 + x the whole cube by 3 அதோட லிமிட் ப்ளஸ் 1/16 கான்ஸ்டன்ட். இங்கே ஸ்கொயர் இதுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ 6க்கு பண்ணால் 6x - 2 x ஸ்கொயரை பண்ணால் x³ by 3 ப்ளஸ் 1/16 கான்ஸ்டன்ட். இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 3 - x by 3 த ஹோல் க்யூப்னு வரும். இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் -1 இருக்கிறதுனால இங்கே என்னன்னு வரும், -3ன்னு வரும், ஓகேவா? இப்போ இது அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால் இதை இன்டீக்ரல் பார்ட் 1ன்னும் இதை இன்டிகிரேஷன் பார்ட் 2 இன்டிகிரேஷன் பார்ட் 3ன்னு தனித்தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்டீக்ரல் பார்ட் 1 செய்ய போகிறேன். 1/16 ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் எக்ஸ் வர இடத்துல -1 போடுறேன். அப்போ 3 - 1 2³ 8/3 -3 போட்டோன்னா 0ன்னு வரும். ஸோ 1/16 × 8/3னா 1/6. அதுக்கடுத்தது இன்டீக்ரல் பார்ட் 2 1/16 6x - 2x³ by 3 இதோட ஆன்சர் என்ன, இது. அப்போ எக்ஸுன்ற இடத்துல ஃபஸ்ட்டு 1 போட போகிறேன். அப்போ 6 1s are 6 - 2/3 மைனஸ் லோயர் லிமிட் -1 போட்டோன்னா -6 + 2/3ன்னு வரும், ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுத்தா 18 - 2 16/3. இங்கே -18 + 2னா -16/3 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 16 32/3. அப்போ ஆன்சர் 2/3. நெக்ஸ்ட் தேர்ட் இன்டிகிரல் பார்ட் 1/16. அதே போல் அந்த x - 3 the whole cube by -3 அதில் ஃபஸ்ட்டு போட்டால் 0 வருது. இங்கே வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ஓகேவா? அப்போ ஆன்சர் 1/6. இப்போ நம்மளோட ஏரியா அந்த 3 பார்ட்டையும் ஆட் பண்ணுறது தானே. 3த்துக்கு எல்சிஎம் மெத்தட் 6. அப்போ இதை 6ஆக மாற்றணுன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஓவரால் ஆன்சர் நமக்கு 1 வருது. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் யூனிட்டி. Question number 8. A continuous random variable x has the following distribution function இதை கொடுத்துட்டாங்க. ஸோ கேவோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கே என்ன, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன், இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நார்மல் ஃபங்க்ஷனும் கே வேல்யூவும். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சா தானே நம்ம கே வேல்யூ போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அதை போடுறேன். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 0வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. கே x⁴ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்னன்னு போடுவேன், 4x⁴ போடுவோம். பவரில் உள்ள நம்பர் முன்னாடி வரும், பவரில் ஒன்று மைனஸ் ஆகிடும். அப்போ கே 4x - 1³ ஓகேவா? 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ நான் கொஸ்டின் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டேன், செகண்ட் ஒன். இப்போ இதை வச்சு நான் ஃபஸ்ட் ஒன் போட போகிறேன். இப்போ நான் கே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன ஃபார்முலா, இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இன்டீக்ரல் -∞ to ∞ f of x dx அப்படின்னு போட்டுட்டு இங்கே 4 கான்ஸ்டன்ட்டு வெளில எடுத்துட்டேன். 4k x - 1 பவர் 4/4 வரும், 4 கேன்சல் ஆகிடும். இப்போ இந்த 3 போட்டோன்னா 2⁴ - 0ன்னு வரும், 16. அப்போ 16k 1னா கேயோட ஆன்சர் 1/16. இப்போ இதை இப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம அந்த கொஸ்டின் ஃபார்மேட்டில் எழுதணும். இப்போ கொஸ்டின் ஃபார்மேட் என்ன, 4k x - 1 பவர் 3
கேக்கு பதில் 1/16 போட்டு இந்த ஃபார்மேட்டில் போடணும். மேலேயும் கீழே 0 வந்ததுனால அது நான் சேர்த்து 0 அதர்வைஸ்னு போட்டுட்டேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 9. The length of time in minutes that a certain person speaks on the telephone is found to be random phenomenon with a probability function specified by the probability density function. F of x is equal to a e power minus x by 5 for x greater than or equal 0, 0 otherwise. நம்மளோட A question value of A கண்டுபிடிக்கணும். நம்மளோட B question, what is the probability that the number of minutes person will talk over the phone? More than 10 minutes, less than 5 minutes, between 5 and 10 minutes. ஸோ ஃபஸ்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபார்முலா எழுதிட்டோம். அங்கே நமக்கு என்ன கிரேட்டர் தேன் 0ன்னு கொடுத்துருந்தாங்க. அதனால் 0 to இன்ஃபினிட்டின்னு போடுறோம். ஏன்னா நமக்கு எப்போதும் உள்ள இன்டர்வல் -∞ to ∞, 0ன்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. கிரேட்டர்னால் இது 0 to ∞. ஏ கான்ஸ்டன்ட் வெளில எடுத்தாச்சு. e பவர் -x by 5 அப்படின்னா e பவர் -x by 5 பை எக்ஸுக்கு பக்கத்தில் -1/5 இருக்குது. இந்த பை 5க்கு இங்கே வந்தால் 5aன்னு ஆகிடும். ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டியை போடுறோம். e பவர் -∞ மைனஸ் e பவர் 0. இப்போ இந்த 3 ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எனிதிங் பவர் 0 1, e பவர் -∞னா 0, e பவர் ∞னா ∞. இப்போ இங்கே e பவர் -∞ வர்றதா 0 மைனஸ் எனிதிங் பவர் 0 1. அப்போ 5aவோட ஆன்சர் 1னா ஏ ஆன்சர் 1/5. நெக்ஸ்ட் பி கொஸ்டினில் மோர் தேன் 10 மினிட்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வல் போடும். நமக்கு 0ன்றது கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க கேட்குறது மோர் தேன் 10. அப்போ இன்டர்வல் என்னென்னு எடுப்போம்? 10 to ∞. அப்போ இன்டிக்ரல் 10 to ∞ a e பவர் -x by 5. ஏ ஆன்சர் தான் 1/5ன்னு தெரியல, அதை வெளில போட்டாச்சு. e பவர் -x by 5 அப்படின்னா e பவர் -x by 5 by -1/5 போயிடும். மைனஸ் சைன் வெளில வந்துடும். அப்போ ஃபஸ்ட்டு இன்ஃபினிட்டி போட்டோன்னா e பவர் -∞ மைனஸ் e பவர் -10/5னா -2 வரும். அப்போ e பவர் -∞ 0, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் e பவர் -2, அதை 1/e² போடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது லெஸ் தேன் 5 மினிட்ஸ். அப்போ இன்டர்வல் எப்படி பிரிப்பேன்? கொஸ்டினில் நமக்கு 0, அதுக்கப்புறம் 5ன்னு கொடுத்துட்டு லெஸ் தேன். அப்போ நம்ம இன்டிக்ரல் லிமிட் என்னென்னு எடுப்போம்? 0 to 5ன்னு எடுப்போம். இன்டிக்ரல் 0 to 5, ஏக்கு பதில் 1/5, e பவர் -x by 5 by -1/5. மைனஸ் சைன் வெளில வந்துடும். ஃபஸ்ட் 5 போட்டோன்னா e பவர் -1 மைனஸ் e பவர் 0, எனிதிங் பவர் 0 1. ஓகேவா? அப்போ -1/e ப்ளஸ் 1ன்னு வரும். நெக்ஸ்ட் பிட்வீன் 5 to 10 மினிட்ஸ். அப்போ நம்ம என்னென்னு போடுவோம்? இன்டிக்ரல் 5 to 10ன்னு வச்சுக்கணும். ஸோ ஏ வெளில 1/5 போய்டும். அதே ஒர்க்கிங் ப்ராசஸ். e பவர் -2 மைனஸ் e பவர் -1. மைனஸ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணால் e பவர் -1 ப்ளஸ் மைனஸ் e பவர் -2. இதை 1/e மைனஸ் 1/e² போடலாம். ஈக்கு e²க்கு எல்சிஎம் எடுத்தா e² தான் வரும். அப்போ இங்கே ஈயை e² மாற்றணுன்னா ஒரு ஈயால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ e - 1/e². நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. Suppose at the time in minutes, a person has to wait at a certain station for a train with random variable distribution function கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது கண்டினியூஸாக இருக்கா? இஃப் ஸோ கிவ் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அப்படின்னா இது என்னது? கேபிட்டல் F of x. முதல்ல இது கண்டினியூஸாக செக் பண்ணு. கண்டினியூஸ்னால் இதோட ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் ஸ்மால் f of x எழுதணும். அண்ட் what is the probability that the person have to wait more than 3 minutes, less than 3 minutes, between 1 and 3 minutes? ஃபஸ்ட் இது கண்டினியூஸாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோம்? இப்போ இங்கே 0 இருக்குது. 0 to 1, 1 to 2, 2 to 4, 4 விட கிரேட்டர். ஸோ கண்டினியூஸ். மிஸ் இங்கே 1 to 2, 2 to 3 இல்லையா? அப்படி இல்லை, நமக்கு நம்பர் கண்டினியூவாக வரணும். 0 to 1, 1 to 2, 2 to 4, 4 to இப்படி தான் வருது. ஸோ இது கண்டினியூஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆன்சர் என்ன போடுவோம்? எஸ், இட் இஸ் கண்டினியூஸ். அப்போ கேபிட்டல் F of xலேருந்து ஸ்மால் f of x எப்படி எழுதுவேன்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். 0 பண்ணால் 0, இந்த லைனை அப்படியே எழுதிடு. எக்ஸை பண்ணால் 1/2, இந்த லைனை எழுதணும். 1/2 பண்ணால் 0, x/4 பண்ணால் 1/4, 1 பண்ணால் 0ன்னு ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எழுதிட்டோம். பி கொஸ்டினில் ஃபஸ்ட், இப்போ நமக்கு மோர் தேன் 3 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கோம். நம்ம கொஸ்டினே டில் 4 வரைக்கும் தான். 0ல் ஆரம்பித்து 4, அதில் 3ன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு மோர் தேன். அப்போ 3 to 4ன்னு போடணும். இன்டிக்ரல் 3 to 4
3 to 4க்கு வந்து இந்த இன்டர்வலில் வரும். அப்போ அதோட ஆன்சர் என்ன? 1/4 dx. 1/4 கான்ஸ்டன்ட் வெளில எடுத்துட்டு ஒன்றுமே இல்லைன்னா எக்ஸ்ன்னு அர்த்தம். 4 - 3 1/4. அடுத்து less than 3 minutes. 0 to 4 தான் நம்ம கொஸ்டின். 3 less thanனா இன்டிகிரல் 0 to 3. அப்போ 0 to 3க்கு ஆன்சர் கிடையாது. அப்போ நான் அதை எப்படி பிரிப்பேன்? 0 to 1, 1 to 2, 2 to 3ன்னு 3 பார்ட்டாக பிரிக்கணும் நம்ம. ஓகேவா? 0 to 1க்கு என்ன ஆன்சர்? 1/2 dx. 1 to 2க்கு 0. 2 to 3க்கு 1/4 dx. 1/2 x, இங்கே 1/4 x. ஒர்க் அவுட் பண்ணோன்னா 3/4. அதில் தேர்ட் சப்டிவிஷன் பிட்வீன் 1 and 3. அப்போ 1 and 3 நான் எப்படி பிரிப்பேன்? 1 to 2, 2 to 3. இதோட ஆன்சர் 0, இதுக்கு 1/4. அப்போ ஆன்சர் 1/4ன்னு வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் 6.1ல் கொஸ்டின் நம்பர் 7, 8, 9, 10 பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். லலிதா மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.